கிடைச்சா சாப்பிடுவோம், பசியில் இருந்தால் சாப்பிடுவோம். தெரியுதா? பறவைடா. ரொம்ப நேரமாக பொட்டானிக்கல் கார்டன் சுற்றிட்டு இருக்கோம். எக்ஸிட் எங்கன்னே தெரியல. இத்தனை வருஷம் டிபிலிசியில் இருக்க எக்ஸிட் எங்கன்னு தெரியலன்ட்டீங்களா? தெரியுதா? பறவைடா. வீட்டுல இருந்து நடந்து மெட்ரோ போற வழி இருக்குல்ல, அப்ப பாத்துட்டா ஒரு நாய் செத்து கிடந்துச்சு. நான் நேத்து நைட்டு தான் பார்த்தேன், நாய் அங்க செத்து கிடந்துச்சு. செம ஸ்மெல்லு. இன்னைக்கு காலைல பாக்குறேன் அதே நாய் கறி இன்னொரு நாய் சாப்பிட்டு இருக்கு. நான் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன். நான் சாப்பிட்றதுல நாம எங்கடா மனுஷன் கறி சாப்பிட்றோம்? கிடைச்சா சாப்பிடுவோம், பசியில் இருந்தால் சாப்பிடுவோம். கிடைச்சா சாப்பிடலாம் மனுஷன் கறி தானே. எங்கடா இடம் கிடைக்கும்? ரோடு வருது. அப்படியா சொல்லிக்கிறேன். போதுமான பொருள் கிடைக்கலன்னா நாமளும் இருக்கோம் தான். ப்ளீஸ், நாம இருக்கிற இடம் இது. யூ ஆர் ஹியர். இப்போ நாம எப்படி போகணும்? ஸ்பீடா போ. நல்லா இருக்கு. பின்னால பாரு ஒரு கட்டை இருக்கு. ஒரு கடை இல்லையே. ஜிப் லைன். ஜப்பானீஸ் கார்டனுக்குள்ள நாம போறோம். ஸ்மெல் நல்லா இருக்கு. அந்த ஃப்ளவர் செடியோட ஸ்மெல் நிறைய வருது. ஏய் ஆமா, அது இந்த இப்ப ஃபுல்லா இந்த சம்மர் இது ஸ்ப்ரிங் செரி பிளாசம். செரி பிளாசம். எஸ், ஆமா. கலெக்ஷன் பிளாட் ஆஃப் மெடிசினல். போனா டேய் நான் இப்படி போறீங்க. மெடிசினல் பிளான்ட்ஸ் அதான் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போவே இல்ல. போனல எக்ஸிட் தான்டா போறோம். ட்ரஸ்ட் மீ. ஃபாலோ மீ. கீழ போற மாதிரி இல்ல. அந்த கம்பியில பால் மாதிரி இருக்குல, அது எதுக்கு? அது கூடிச்சு நின்னு தொங்கறக்கு. ஏடா டேய், ஜிப் லைன்ல போவாங்கல, அது ஒண்ணு மாதுளம். அது மாதுளம் பழம் மச்சான். போகப்ப பசிக்க பறிச்சு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் மார்க்கர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இருக்கலாம். சம்திங் மார்க் பண்றாங்க. இதெல்லாம் இப்படி தானே போறான். எக்ஸிட் இப்படி தான்டா. ஏன்னா ரோடு செம்மையா இருக்குது. இதுதான் எதிர்பார்த்தேன். ஐயோ, மேப்ல திருப்பி ரிட்டர்ன் போனோம் போட்டுருக்கு போது. வாங்க, ஈஸ்ட் ஏசியன் கலெக்ஷனுக்கு வந்திருக்கோம் நாம. டேய், அது எதுவும் ஜிப் லைன் இல்லடா, எலக்ட்ரிக் லைன்டா அது. இங்கிருந்து நாம இங்க வந்திருக்கோம். இங்கிருந்து நாம இங்க போறோம்.
அங்கே தான் நம்ம ஏசியாவை பார்க்க போகிறோம். ஜப்பான். வாங்க போவோம். பிங்கிலி பாப்பி லாப்பி. உங்களுக்கு இந்த செடியில் ஒரு ஸ்மெல் வருது. லிட்டில் ரெட் ரைடிங் போட்டு முயல் குட்டி மாதிரி ஓடனா? முயல் குட்டி மாதிரி ஓடுற நீ, எலிய குட்டி மாதிரி ஓடுற. காலி ரோடு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஃபில்லப் பண்ணலாம். அதான் நீ இருக்க, அதனால தானே வரேன். அட்லீஸ்ட் அந்த ஃப்ரேம்லேயே நான் இருந்து தொலைகிறேன். எல்லாம் ஃப்ரேம்லேயே இருந்து தொலைறேன் ஆசையை தீர்த்துட்டு. சத்தியமாடா எல்லா ஃப்ரேம்லையும் மட்டும்தான்டா இருக்கு. சரி இப்படி வாங்கி வைக்க போகிறேன். போன்சாய் வாங்கி வச்சுக்கோ. டிபிலிசி மேலே ஒரு பொட்டானிக்கல் கார்டன். Maybe. ஜாப்பனீஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. குட்டியாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோவில் காட்டுறதை விட உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டில் ஆக்சுவலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த குப்பைன்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே வீசுகிறோம்ல, ஸோ அப்படி வீசினா இது எத்தனை நாள் ஆகும்ங்கிறதுக்கு அப்படின்றத இதில் போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வாயில் சொல்லி சொல்லி பார்க்குறத விட அவங்க அழகாக ஒரு போர்டு மாதிரி போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணது பாடுறாது.
டக்குன்னு போகுது, எல்லாம் பிஸியாகவே இருக்குடா. அதுக்கு பேர் தான் பிஸி பீன்னு வச்சுருக்காங்க. அது எடுத்து டக்கு டக்குன்னு எடுக்குதுடா. உறிஞ்சி டக்குன்னு அடுத்த ஃப்ளவருக்கு போகுது பாரு. சூப்பர் ஃபாஸ்ட்ரா. டக்குன்னு உள்ள பைப்பை விடுது, டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறத போய் அழகாக ஒரு கத்தியை போட்டு அடுத்து பாவம். ஒரு டைமாக அதில் பறந்துருந்தாங்க. பார்க்கலாம் 30 லாரி டிக்கெட்டு. 30 லாரியாடா, என்கிட்ட எவனா 100 லாரி. அடுத்த வீடியோ சீரிஸ் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜார்ஜியாவோட மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த சீரீஸில் கவர் பண்ணியிருப்பேன். அது ஒரு 3 or 4 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூடிய சீக்கிரம் நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் இந்த பொட்டானிக்கல் ட்ரிப் முடிஞ்சு போச்சு. இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.